நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். தமிழகத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல், மே மாதங்களில் கோடை வெயில் உச்சத்தில் இருக்கும். குறிப்பாக கத்தரி வெயில் எனப்படும் அக்னி நட்சத்திர காலத்தில் கோடையின் தாக்கம் கோர தாண்டவம் ஆடும். திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இரு கட்சிகளின் சார்பிலும் தமிழகம் முழுவதும் தண்ணீர் பந்தல் திறக்கப்படும். சில மாவட்டங்களில் அந்தந்த பகுதி நிர்வாகிகள் சார்பில் வார்டு வாரியாகவும் தண்ணீர் பந்தல்கள் செயல்படும். தண்ணீர் பந்தல் திறப்பு நாளில் தர்பூசணி, மாம்பழம், கிர்னி, ஆரஞ்சு உள்ளிட்ட பழங்கள் தாராளமாக விநியோகம் செய்யப்படும். மக்கள் திரளாக வந்து போட்டி போட்டு பழங்களை வாங்கி செல்வர். இது தவிர பானை, வாட்டர் ஃபில்டர்களில் குளிர்ந்த நீர் கோடைக்காலம் முழுதும் வைக்கப்பட்டு மக்களின் தாகம் தீர்க்க இரு திராவிட கட்சிகளும் நடவடிக்கை எடுப்பது வழக்கம். பஸ் ஸ்டாப்புகளில் நிற்கும் பயணிகள், நீண்ட தூரம் டூ வீலரில் பயணிப்போர், யாசகர்கள், பிளாட்ஃபார்ம் வியாபாரிகள் என பல தரப்பினருக்கும் இந்த தண்ணீர் பந்தல் பயனுள்ளதாக இருந்து வந்தது. இந்த ஆண்டு தேர்தல் ரிசல்ட் வெளியான போதுதான் அக்னி வெயிலும் ஆரம்பமானது. தேர்தலில் திமுக ஆட்சியை இழந்தது. அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தது. இதனால் விரக்தியடைந்த திராவிட கட்சிகள் தங்களை அதிகாரத்தில் அமர்த்தாத மக்களுக்கு ஏன் செலவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இம்முறை தண்ணீர் பந்தலில் கவனம் செலுத்தாமல் உள்ளன. தேர்தலுக்காக செலவு செய்தும் ஆட்சி அதிகாரம் கைக்கு வராததால் நிர்வாகிகள் மேற்கொண்டு செலவழிக்க தயங்குவதும் இதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ள தாவேக்காவினராவது தங்கள் கட்சி சார்பில் ஆங்காங்கே தண்ணீர் பந்தல் திறந்து தண்ணீர், நீர்மோர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர்.